பைக் தள்ளி விட்டு வரும்போது ஒருத்தருக்கு அடிச்சான். அடிச்சுட்டு நான் ஓடுறேன். அப்போயே தெரிஞ்சு எனக்கு ஏதோ ஒன்று ஆகுதுன்னு இப்படி வரேன். ஒருத்தர் அங்கேருந்து எடுக்கிறான், விட்டுறான். எனக்கு அவங்க பண்ண எனக்கு பயம் வந்துச்சு. இங்கே இருக்கிறவங்களாம் காப்பாற்றுன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு பயம் வந்துச்சு. அடிச்சுல 8 மணியில் 8:10 ஆயிடுச்சு. இந்த மாதிரி சென்னையில் சினிமா பாணியில் பைக்கை இடித்து தள்ளிவிட்டு 4.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் கொள்ளையர்கள் 4 சிக்கியுள்ளனர். வேறு நபருக்கு போட்ட ஸ்கெட்ச் மிஸ் ஆன நிலையில் கண்ணில் சிக்கியவரிடம் கைவரிசை காட்டியது அம்பலமாகியுள்ளது. கொள்ளை கும்பலின் பின்னணி என்ன? சென்னை சூளையைச் சேர்ந்தவர் 25 வயது நரேந்திரகுமார். இவர் அண்ணா நகரில் ஆனந்தன் என்பவர் நடத்தும் மணி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். வழக்கமாக நரேந்திரகுமார் கடையை மூடிவிட்டு பின்பு வசூல் பணத்தை உரிமையாளரின் வீட்டிற்கு கொண்டு செல்வார். அதேபோல கடந்த மாதம் 21ஆம் தேதி இரவு நரேந்திரகுமார் தனது இருசக்கர வாகனத்தில் வெளிநாட்டு டாலர் உட்பட மொத்தம் 4,67,000 ரூபாயை பையில் எடுத்துச் சென்றுள்ளார். பெரியமேடு ஸ்ரிங்கர் சாலை வழியாக சென்றபோது முகமூடி மற்றும் ஹெல்மெட் அணிந்து 2 இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் திடீரென நரேந்திரகுமார் வாகனத்தின் மீது மோதியுள்ளனர். அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்த போது அந்த மர்ம நபர்கள் நரேந்திரகுமாரை தாக்கி கையில் வைத்திருந்த பணப்பையை பறித்துச் சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த நரேந்திரகுமார் உரிமையாளர் ஆனந்தனிடம் தெரிவித்த நிலையில் அவர் இதுகுறித்து வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். 4 நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து தன்னை இடித்து கீழே தள்ளிவிட்டு தாக்கி பணத்தை பறித்துச் சென்று விட்டதாக நரேந்திரகுமாரும் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை கொள்ளையடித்தார்கள் என வேதனையுடன் உரிமையாளர் ஆனந்தனும் தெரிவித்தார். சாட்சி விட்டோன்னே அது பின்னாடி ஓடி அங்கே இருக்கிறத பிடிச்சிட்டாங்க. அங்கே பிடிச்சப்பறம் தான் ஒரு அடி அடித்தாங்க. எனக்கு தெரியல. அப்படி விட்டுறான். எனக்கு அப்படி பண்ண எனக்கு பயம் வந்துச்சு. அந்த டைமில் பயம் வந்துச்சு. 2 ஸ்டெப் லாக் பண்ணி அவங்க ஓடுறாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் காப்பாற்றுன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு பயம் வந்துச்சு. ஆக்சுவலாக 8 மணியில் 8:10 ஆயிடுச்சு. சிசிடிவி காட்சியில் பதிவான முக அடையாளங்களை வைத்து புதுப்பேட்டையைச் சேர்ந்த தாக்கா ஹரீஷ், இம்ரான்கான், தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த சென்மோன், சபீர் வல்லாபேக் ஆகிய 4 கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் இரவு நேரங்களில் ஹவாலா பணத்தை கொண்டு செல்லும் கும்பலை நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதும், இதேபோலத்தான் அன்றைய தினம் ஹவாலா பணம் கொண்டு செல்லும் ஒரு நபரை நோட்டமிட்டு கொள்ளையடிக்க சென்றதாகவும், ஆனால் அந்த நபர் தப்பித்து விட்டதாக கைதானவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். இதனால் விரக்தியடைந்த அந்த கும்பல் கண்ணில் சிக்கியவர்களை பார்த்து கொள்ளையடிக்க திட்டமிட்ட போது நரேந்திரகுமார் தனியாக இருசக்கர வாகனத்தில் பையுடன் சென்ற போது அந்த கும்பல் வேப்பேரி பகுதியில் வழிமறித்து பணத்தை பறித்தது விசாரணையில் தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட 4 பேரும் கமிஷனுக்காக வேலை செய்பவர்கள் என்பதும் அந்த கும்பலின் தலைவன் தலைமறைவாக இருந்து வருவதும் தெரிய வந்துள்ளது. கொள்ளையடிக்கப்பட்ட 4.5 லட்சம் ரூபாய் பணத்தில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நபர்களுக்கு 20,000 கமிஷனாக கொடுக்கப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து கொள்ளையடிக்க உதவும் முக்கிய நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். பிடிபட்ட 4 ₹1 கூட பறிமுதல் செய்யவில்லை என பாதிக்கப்பட்ட உரிமையாளர் ஆனந்தன் வேதனை தெரிவித்தார். விசாரணைக்கு பிறகு வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட 4 எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் இதுவரை ஹவாலா பணம் கொண்டு செல்லும் எத்தனை பேரிடம் வழிப்பறி செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். அதனால் கைதானவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கவும் திட்டமிட்டுள்ளனர். முக்கிய குற்றவாளி கைதானால் இந்த கும்பலைச் சேர்ந்த பலர் சிக்குவார்கள் என போலீசார் தரப்பில் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.